மதுரையில் ரவுடி கிளாமர் காளி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டிருப்பதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்து முழுமையான விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர். வணக்கம், விவரங்கள் என்ன? பதிவு செய்யுங்க அருண். நிஜாம், மதுரை கணக்கன்குளம் மொட்டமலை பகுதியில் வெங்கலமுத்தி நகர் என்ற இடத்தில் நேற்று இரவு முன்னாள் திமுக மண்டல தலைவராக இருந்த வி.கே. குருசாமியின் ஆதரவாளரும் பிரபல ரவுடியுமான கிளாமர் காளி என்கின்ற காளீஸ்வரன் என்பவரை நேற்று மர்ம நபர்கள் 4 பேர் கொண்ட கும்பல் சரமாரியாக வெட்டி முகம் சிதைக்கப்பட்ட நிலையில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் அந்த கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்ற நபர்களை தற்போது போலீசார் தீவிரமாக தேடி வருகிறார்கள். இந்த நிலையில் நேற்று இரவு அவருடைய உடலானது மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு கொண்டு வரும் வழியிலேயே அவருடைய ஆதரவாளர்கள் உடலை கொண்டு செல்லாமல் இருப்பதற்காக தொடர்ச்சியாக பல்வேறு கட்ட பிரச்சனைகளாக செய்திருப்பதாக கூறப்படுகிறது. அந்த ஆம்புலன்ஸை பின்னாடியாக பின்தொடர்ந்து வந்ததும் ஆம்புலன்ஸில் இருக்கக்கூடிய நபர்களை தாக்குதல் முயற்சியில் ஈடுபட்டதும் நேற்றைய தினம் கூறப்படுகிறது. இந்த நிலையில் தான் இன்றைய தினம் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக அவரது உடலானது வைக்கப்பட்ட நிலையில் அங்கு அதிகாலை முதலே ஏராளமான போலீசார் தொடர்ச்சியாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பிரபல ரவுடி வெள்ளைக்காளி என்பவருக்கும் வி.கே. குருசாமி என்பவருக்கும் இடையே ஏற்பட்டு வரக்கூடிய அந்த மோதல் காரணமாக இந்த கொலையானது நடந்திருக்கலாம் என்று கூறப்படக்கூடிய நிலையில் தற்போது காவல்துறை தரப்பில் மதுரை ஆஸ்டின்பட்டி பகுதியில் இருக்கக்கூடிய காவல் நிலையம் உட்பட்ட பகுதியில் சம்பவம் கொலையானது நடந்த நிலையில் எஸ்பி தலைமையில் ஒரு குழுவினரும் மதுரை மாநகர பகுதியில் ஒரு தனிப்படை அமைத்தும் தொடர்ச்சியாக 2 தனிப்படைகள் அமைத்து இந்த கொலை வழக்கில் ஈடுபட்ட குற்றவாளிகளை பிடிக்க தற்போது போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். முன்விரோதத்தால் நடைபெற்ற கொலை என்பதால் ஏதேனும் பதற்றங்கள் அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் இருக்க தற்போது ஆங்காங்கே பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவமானது மதுரையில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நிஷா, விவரங்களுக்கு நன்றி அருண்.